அண்மை செய்தி. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளுக்கான டெண்டரை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், இந்த அறிவிப்பாணை ரத்து செய்யப்பட்டதற்கு என்ன காரணம்? விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. புதுக்கோட்டையில் புதிய பேருந்து நிலையம் கட்ட தகுதியற்ற நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் அந்த டெண்டரை ரத்து செய்ய கோரி வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மீதான விசாரணையில் சில முக்கியமான உத்தரவுகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது என்னவென்று பார்த்தோம் என்றால், பேருந்து நிலையம் கட்டுவதற்கு நகராட்சி நிர்வாகம் இயக்குநரால் வெளியிடப்பட்ட ஒப்பந்த அடிப்படையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த விசாரணையின் இறுதியில் இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பழனிசாமி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில், நான் சாய் என்ற தனியார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு கட்டடங்கள், சாலைகள் அமைக்கும் பணிகளை டெண்டர் மூலம் ஒப்பந்தம் எடுத்து செய்து வருகிறோம். இந்த நிலையில் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணிகளுக்காக 19 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டடங்கள் அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசு டெண்டர் அறிவிப்பை வெளியிட்டது. இந்த டெண்டருக்கு ஆன்லைன் முறையில் விண்ணப்பித்திருந்த நிலையில் சில காரணங்களுக்காக கடந்த நவம்பர் மாதத்திற்கு டெண்டர் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி டெண்டர் தொழில்நுட்ப ஏல மதிப்பீடு பட்டியல் வெளியிடப்பட்டதில் எனது டெண்டர் கோரிய விண்ணப்பத்தில் நான் கையொப்பமிடாத காரணத்தினால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் நேரடி டெண்டர் ஆவணங்களில் அனைத்து பக்கங்களில் நான் கையொப்பமிட்டிருந்தேன். அது கருத்தில் கொண்டு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. எனவே எனது இந்த விண்ணப்பத்தை வேண்டுமென்று நிராகரித்து வேறு நிறுவனத்திற்கு டெண்டரை வழங்கியுள்ளனர். சம்பந்தப்பட்ட நிறுவனம் இதுவரை தனியார் பணிகளையே செய்துள்ளனர். தகுதி இல்லாத இந்த நிறுவனத்திற்கு பேருந்து நிலையம் கட்ட அந்த டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டது சட்டவிரோதமானது என இந்த மனுவில் கூறியிருந்தார். எனவே இந்த டெண்டர் அறிவிப்பு தடை விதித்து புதிய டெண்டர் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி பேருந்து நிலையம் கட்ட விடப்பட்ட அந்த டெண்டருக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் இந்த மனு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணை முடித்து வைத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் ஏழாம் விண்ணப்பத்தில் முறையாக கையொப்பமிடவில்லை என்ற ஒரு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.